all present here. Myself Poojashree from BBA department. I am from Salem district. Happy morning ma'am, happy morning sir. I am very happy to be here and it has been 1 year of Vivekananda College. I am very happy that I have received the in-charge teacher and the way they guide me, and the HOD sir, the way he guide us, and senior sisters from the department of BBA. I am very happy. They are like being with us like they are our own sisters. I didn't expect this from here. As I joined here, without any interest, I came to this college and entered this college. But after joining here, I'm very happy, and the ambience I loved here, and the way they console us and the way they treat us, I'm very happy actually. I didn't expect this to be here, and I'm very happy and excited to speak in front of everyone, including the other department students are here. I feel scary, but and I'm very happy. Thanks for this opportunity. Thank you. Myself from Poojashree from BBA department. Okay, thank you. Thank you, sir. Thank you, ma'am. Thank you. Next. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். My name is G. Ramya Gunasekharan. நான் first year BCA B. எக்ஸ்பெக்ட் பண்ணல ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் சேரலாமா வேணாமான்னு ஒரு ஆஸ்ட்ரேஷன்லேயே இருந்தோம். அப்புறம் சொன்ன மாதிரி கூகுள் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஐ எம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நாங்கள் டே ஸ்காலர் தான். பஸ் நம்பர் வந்து A51. இங்கே வந்து வேணாமான்னு ஆஸ்ட்ரேஷன்லேயே சேர்ந்துட்டேன். இவ்வளோ பெரிய காலேஜாக இருக்குது, நம்ம போய் படிச்சிருவோமா, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம ஸ்கூல் படித்த வரைக்கும் தான் நம்ம வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், மெட்ரிக், CBSE அந்த மாதிரிலாம். பட் இங்கே உள்ளே வந்துட்டோம்னா நம்ம எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே விகாஸோட பிள்ளைங்க தான், எல்லாருமே விகாஸோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். அண்ட் இந்த காலேஜில் படிக்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் காடுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இங்கே படிச்சிடலாம், நம்ம நல்லா படிச்சிட்டாலே பிளேஸ்மெண்ட்ஸ்லேயும் சக்ஸஸ் ஆகிடலாம், லைஃப்லேயும் சக்ஸஸ் ஆகிடலாம். அண்ட் தேங்க்யூ ஆல். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட். மார்னிங் மேம். ஐம் எஸ் மதுமிதா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் BSc CS. ஆக்சுவலாக எனக்கு இந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாஸ்டலர் சார். நான் மதுரை சார். நான் ஹாஸ்டல் படிக்கிறேன். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்கம்மா. வெயிட் உட்காருங்க. அதெல்லாம் முதல்ல முந்திக்கணும். ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் தான் நல்லா டீச் பண்ணுறாங்க. அண்ட் தென் HOD சார் நல்லா கேர் பண்ணுறாங்க. டீச்சிங்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தென் கூகுளில் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், பிளேஸ்மெண்ட்லாம் நல்லா இருக்குது சொன்னாங்க. அண்ட் தென் நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று தமிழனையை வணங்கி எங்கள் அவைக்கு வணக்கம் சொல்லி ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் வணங்குகிறேன். நான் தமிழ் துறையில் 1ஆம் ஆண்டு பயிலும் மா அபிநயா அவர்கள் பேசுகிறேன். என் தமிழ் துறை என்றாவே தனி உயர்வுதான். தமிழ் துறையில் இருக்கும் கவிதா அம்மா அவர்கள் எந்த பாகுபாடும் இன்றி எங்களை பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகள் போல் நடத்தி வருகின்றார்கள். அம்மாவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக எமது வகுப்பாசிரியாக அருள்கண்ணன் சார். அவர் ஐயா என்று எப்படி சொல்வது, எங்கள் வாழ்க்கையை வலிமைப்படுத்தியவர்கள் அவர்தான். பெண்ணாக பிறந்து சாதிக்க வேண்டும் என்று ஊக்குவித்தவர் அவர்தான். அருள்கண்ணன் அவர்களுக்கு நன்றி. அருளையா அடுத்தவர் நகைச்சுவை கொண்ட மன்னன் அவர். நகைச்சுவையில் தன் பாடங்களை வெளிப்படுத்தி நகைச்சுவையில் வல்லமைப்படுத்தி அந்த நகைச்சுவையிலே எங்கள் பாடங்களை ஆழமாக எங்கள் மனதில் பதிய வைத்தவர் அவர்கள். அருளையா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக எமது தமிழ் துறையில் இருக்கும் நித்யா அம்மா அவர்கள் நமது கல்லூரியில் மாணவியாக பயின்று இன்று பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். அவர்களே எங்களுக்கு முன்னுதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறார். அடுத்ததாக
சந்திரசேகர் அவர்கள். இது வரிசையாக சொல்லிகிட்டே வரணும். அதெல்லாம் இதில் இயர் எண்டில் வச்சுருப்போம் இல்லையா, தேர்ட் இயர் ஃபேர்வெல் வச்சுக்கலாம். ரைட், தேங்க்யூ. தேங்க்யூ சார். மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். நான் ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு தான் மேம் வந்தேன். எனக்கு வந்து ரெஃபர் பண்ணது வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டுமா? பிஎஸ்சி வந்து ஏஐஎம்எல் சார். சார் நான் சொல்கிறத கேளுங்க சார். மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டு, பயோடெக்னாலஜிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு வாங்க. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், மைக்ரோபயாலஜி ஒன்று, பயோடெக்னாலஜி ஒன்று. பேசுங்கம்மா. சார் வந்து இந்த காலேஜ் வந்து பிஎஸ்டி கோயம்புத்தூர் பிஎஸ்டி கூட வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருந்தாங்க சார் இன்டர்வியூக்கு. பட் வந்து இந்த காலேஜும் பிஎஸ்டியும் கம்பேர் பண்ணி என்னை வந்து இந்த காலேஜில் சேர்த்துனாங்க. ஃபர்ஸ்ட் வரும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, என்ன பண்ண போகிறோமோ எதுவுமே தெரியாமல் நான் வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லாவே வந்து இது சொல்லித்தராங்க. நான் வந்து ஸ்கூலில் இருந்ததை விட இங்கே வந்து காலேஜில் நல்லாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஹாப்பியாக இருக்கேன், செம்ம ஜாலியாக இருக்குது. நேற்றுலாம் மேம் வந்து எங்களுக்கு சொன்னாங்க இந்த காலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். எந்த ஊருங்கம்மா? நான் தர்மபுரி சார். தர்மபுரி, ரைட். தேங்க்யூ ஸோ மச் சார். Good morning one and all. I'm Paul Chigna. மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன். ஆக்சுவலாக எனக்கும் அதே மாதிரி தான் இந்த காலேஜ் சேர சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. 14 இயர்ஸாக கோயட்ல படிச்சுட்டு திடீர்னு உமன்ஸ் காலேஜில் எங்கள் பசங்களாம் இல்லையே, பசுமையா இல்லையே, எஸ் சார். இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க. சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ட்ரையாக இருக்குது. எனக்கு மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி. ஆனால் மெடிக்கல் சைட் போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நீட் சரி, இப்போ எப்படி தான் மைண்டை மேக்கப் பண்ணீங்களா? பசங்களே இல்லையே, கோயிடா இல்லையே, எப்படி மைண்டை மேக்கப் பண்ணீங்க? ஹாஸ்டல் லைஃப் ரொம்ப செட் ஆயிடுச்சு. ஓ, ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆயிட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆயிட்டாங்க. ப்ளஸ் சீனியர்ஸும் ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே வரல. சீனியர்ஸ்லாம் ரொம்ப ரேகிங் பண்ணுவாங்க, அது இதுன்னு சொன்னாங்க. இங்கே வந்தால் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. எந்த ஊருங்கம்மா? கன்னியாகுமரி சார். கன்னியாகுமரி, வெரி குட். இந்த யார் பிஆர்ஓ அட்மிஷன் போட்டாங்களா? சாரி சார். பிஆர்ஓ அட்மிஷன் போட்டாங்களா? பிஆர்ஓ இல்லை சார். டைரெக்டாக வந்தீங்களா? ஸ்டாஃப் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்களா? வெரி குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் மார்னிங் டு எவ்ரிவன். என் பேர் எம் பிரீத்திகா. நான் ஃபஸ்ட்டு பயோடெக்னாலஜிலேருந்து வரேன், சேலத்துலேருந்து வரேன். இதே காலேஜில் தான் எங்கள் அக்கா வந்து பிடெக் ஐடி ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்காங்க. அக்கா சொன்னனால தான் நான் இந்த காலேஜில் வந்து உண்மையாலுமே அக்கா இந்த காலேஜுக்கு வர சொன்னாங்களா? ஆமாம் சார். அப்படியா? 4 வருஷம் படிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு உங்களையும் கூட கஷ்டப்பட்டுட்டு தான் சேர்த்திருக்காங்க. யான் பெற்ற இன்பம் தங்கச்சியும் போயிட்டுன்னு பிடெக் ஐடி ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்காங்க. வெரி குட். இங்கே வந்து ஃபஸ்ட்டு இனாக்ரேஷன் ப்ரோக்ராம் நடந்தது. அதில் நிறைய பேர் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுத்தாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. செகண்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடந்தது. அதை பேஸ் பண்ணி எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அதுவும் அந்த எக்ஸாம் நடந்ததை வச்சு நான் காலேஜ் எக்ஸாம் அப்போ பேப்பர் எப்படி கொடுப்பாங்க காலேஜிலேருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்லாம் நிறைய பேர் கொடுத்தாங்க. எல்லாருமே வந்து எல்லா ஸ்டாஃப்ஸும் ரொம்பவே மோட்டிவேட்டாக தான் பேசுகிறாங்க. எல்லாருமே சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. எல்லாருமே எனக்கு காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ.